ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜையானது கொண்டாடப்பட இருக்கிறது. சரஸ்வதி பூஜையில் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். இந்து சமயத்தின் கல்விக்கான தெய்வமாக வணங்கப்படும் சரஸ்வதி கலை மற்றும் ஞானத்துக்கு அதிபதியாக திகழ்வாள். பிரம்மனின் தேவியான சரஸ்வதி பிரம்மனின் நாவில் குடியிருப்பதாகவும் புராணங்கள் சொல்லப்படுகின்றன. காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என 3 வடிவங்களை கொண்டவள் ஆவார். நவராத்திரி நவமி திதியில் முறைப்படி சரஸ்வதி தேவியை வழிபட்டால் கல்வியில் நாட்டம் உண்டாகும். புத்தி கூர்மை, செல்வம், கலைகளில் வெற்றி கிடைக்கும். நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் அம்பிகை வெற்றி தரும் துர்க்கை, அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் மகாலட்சுமி, கடைசி 3 நாட்களில் ஞானம் வழங்கும் சரஸ்வதி தேவி வடிவத்தில் வணங்கி வழிபட வேண்டும். நவராத்திரி நாட்களில் அன்னையின் அருள் பெற 9 நாட்களும் விரதம் இருந்து பூஜை செய்ய முடியாதவர்கள் சரஸ்வதி பூஜை என்று மட்டுமே தேவியை விரதம் இருந்து பூஜை செய்து வணங்கினால் அம்பிகையின் அருள் பூரணமாய் கிடைக்கும் என நம்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை நாளை 1ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. நமது வீடுகளில் சரஸ்வதி பூஜை வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். முதலில் வழிபாடு செய்யும் இடங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் வீட்டை மாவிலையில் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு மனையின் சரஸ்வதி படத்தை வைத்து அதற்கு முன்னர் கோலம் போட வேண்டும். படத்திற்கு சந்தனம், குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் பச்சரிசி மாவினால் சரஸ்வதி மந்திரத்தை கோலமாக வரைந்து அதன் மத்தியில் ஒரு பூவை வைத்து தீபாராதனை காட்ட வேண்டும். இந்த மந்திரம் சரஸ்வதி தேவியின் வடிவமாகவே கருதப்படும். அன்னையின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வாழை இலையை விரித்து அதில் படையலுக்காக சமைக்கப்பட்ட பொருட்களை வைக்க வேண்டும். சுண்டல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலும்பிச்சை சாதம் போன்றவற்றை கலைவாணிக்கு நைவேத்தியங்களாக படைக்கலாம். வாழை இலையில் பெரிய கடலை, அவல், நாட்டு சர்க்கரை, பழங்களை வைக்க வேண்டும். செம்பருத்தி, ரோஜா, வெண்தாமரை மலர்களால் அன்னைக்கு உகந்த மலர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலர்களை மாலையாக்கி அணிவிக்க வேண்டும். வீட்டில் உள்ள குழந்தைகளின் புத்தகங்கள் மற்றும் தொழில் செய்யும் கருவிகளை வைக்க வேண்டும். பூஜையை தொடங்குவதற்கு முன் முழு முதல் கடவுளான விநாயக பெருமாளை மஞ்சள் பொடியில் பிடித்து பூஜையில் வைத்து சுக்லாபரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிஸ்தவதனம் தியாயேத் சர்வ விக்னோய சாந்தையே என்று கூறி விநாயகரை வணங்கிய பின்னரே சரஸ்வதி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். சரஸ்வதி பூஜையின் போது துர்காலட்சுமி சரஸ்வதி பியோ நம என்று கூறி பூஜையை ஆரம்பிப்பது நன்று. பூஜையில் கலசம் வைத்து கலைவாணியை வணங்கலாம். கலசம் வைத்து அம்பிகையை முறைப்படி எழுந்தருள செய்து பூஜித்தால் கூடுதல் நலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூஜையின் போது வீட்டில் உள்ள அனைவரும் கலைவாணி பாடல்களை பாடி வணங்க வேண்டும். சகலவள்ளி மாலை பாடல்களை பாராயணம் செய்யலாம். ஓம் ஹரீம் ஜம் என தொடங்கும் சரஸ்வதி தேவியின் மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லி வர சகல வித்தைகளையும் எளிதில் கற்க முடியும்.